ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாக உங்களை நாங்கள் சபையாரை வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய லைஃப்பில் நாம் தேடுற நிறைய ஆசீர்வாதங்களில் நமக்கு கிடைக்காம போகிறது ஒன்று என்ன அப்படின்னா சமாதானமும் சந்தோஷம். நான் நிறைய காரியம் தேடுறேன் இல்லையா? நம்ம லைஃப்பில் நான் ஆசைப்படுற காரியம் அப்படின்னு கேட்டால் நிறைய காரியங்களை நம்ம சொல்லுவோம். எனக்கு இந்தந்த காரியம்லாம் ஆசையாக இருக்குது, இந்தந்த காரியங்கள் கிடைச்சா நல்லாயிருக்கும், இதெல்லாம் என் லைஃப்பில் இல்லை, அதெல்லாம் நான் தேடுறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் ஏகப்பட்ட லிஸ்ட் நம்மளால் போட முடியும். பைபிள் படி நான் தேடுற காரியத்தை ஆண்டவர் தந்துடுவார். அதுதான் காட்ஸ் ப்ராமிஸ். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நான் என்ன தேடினாலும் எனக்கு கொடுத்துரும். அப்போ நான் பணத்தை தேடுறேன், அப்போ எனக்கு பணம் கிடச்சிரும். நான் வேலையை தேடுறேன், எனக்கு வேலை கிடச்சிரும். ஏன்னா நான் குடும்ப வாழ்க்கையை தேடுறேன், குடும்ப வாழ்க்கை கிடச்சிரும். நான் பிள்ளையை தேடுறேன், எனக்கு பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். அப்போ நான் தேடுறது எதுவோ அது எனக்கு கிடைக்கும். ஆனாலும் நம்முடைய லைஃப்பில் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா நம்ம தேட வேண்டியதை தேடலைன்னு அர்த்தம். சங்கீதம் 34:14 இப்படியே சொல்லுது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்போ தேட வேண்டியது என்னன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். பைபிள் படி நம்ம தேட வேண்டிய ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். எல்லாமே ஆட் ஆன்ஸ். ஒரு பீட்சா வாங்குகிறோம், அதுக்கு டாப்பிங்ஸ் கிடைக்குது இல்லையா? ஒரு சிக்கன் வாங்குகிறோம், அதுக்கு டிப்பிங்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு ஆட் ஆனால் அந்த உலகமே இவ்வளோ நிறைய தரும்போது பரலோக ராஜ்யத்தை தேடுன்னு ஆண்டவர் தரமாட்டாரா? அப்போ நான் தேட வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா சமாதானத்தை தான் நான் தேடணும். நான் பணத்தை தேடி ஓடுறது பெரிய மேட்ரு கிடையாது. ஜோமன்னா தந்துடுவார். நான் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நான் தேடுனா கொடுத்துருவாரு. ஆனால் நான் தேட வேண்டியது என்ன அப்படின்னு சங்கீதம் 34:14 இப்படியா சொல்லுது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நான் சமாதானத்தை தான் ஃபஸ்ட்டு தேடணும். நான் சமாதானத்தை தேடுனா எனக்கு வருகிற ஏர்னிங்ஸ்லையோ, எனக்கு இருக்கிற பிஸ்னஸ்லையோ, எனக்கு இருக்கிற குடும்ப வாழ்க்கையிலையோ எனக்கு ஒரு நாளும் வேதனை வராது. நான் அழமாட்டேன், சந்தோஷமாக இருப்பேன். அப்படி தான் பைபிள் இல்லையா? சமாதானத்தை தேடிட்டா போதும். நம்முடைய லைஃப்பில் நம்ம நிறைய நேரம் அழுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பணம் கேட்குறோம், நிறைய பிஸ்னஸ் கேட்குறோம், நிறைய காரியங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள், புது புது காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நான் உலகத்தில் பார்த்து எனக்கு ஆசைப்படுறேன், நான் இச்சிக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் நான் கேட்குறேன். ஆனால் நான் கேட்காம போகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தில் எனக்கு சந்தோஷம் வேணும் இல்லையா? பைபிள் படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார்னா வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு நான் ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸில், நான் பண்ணுற பிஸ்னஸில், நான் பண்ணுற என்னுடைய வாழ்க்கை முறையில், என் குடும்பத்தில் எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா இது ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் இல்லை, அதில் எனக்கு சமாதானம் இல்லை, இதில் எனக்கு வேதனை இருக்குது அப்படின்னா அதை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கலைன்னு அர்த்தம். அதனால் இன்னைக்கு இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேட வேண்டியதை ஃபஸ்ட்டு நம்ம தேட போகிறோம். வாழ்க்கையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள், ட்ராக்கை கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப டேக்கிள் பண்ண வேண்டாம். அதனால் நம்முடைய வாழ்க்கை கஷ்டமான சூழ்நிலை இருக்கா, எனக்கு சரியான சந்தோஷம் இல்லை, சரியான சமாதானம் இல்லை, நீங்கள் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி கேட்டுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம்னா சமாதானத்தை தேடி அதை பிடிச்சு கொள்ளுங்க, அதை தொடர்ந்து கொள்ளுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் பீஸ் ஆஃப் மைண்டை தரும். பீஸ் ஆஃப் மைண்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தெளிவான முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியும், தெளிவான ஞானத்தோட வாழ்க்கையை ரன் பண்ண முடியும். ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் சரியான காரியங்கள் நம்மளால் யோசிக்க முடியும். நிறைய பேரால் யோசிக்க கூட முடியலை, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. அதனால் இந்த சமாதானத்தை தேடி நமக்கு சமாதானத்தை தந்தவரே அவர் தான். சிலுவையை சுமந்து தந்தவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. சமாதானம், சந்தோஷம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆக போகுது. அந்த பிளெஸிங் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிரப்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.